ஹலோ எவ்ரிவன். இப்போ பேசிக்கா வந்து நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து சம்பளம்னு ஒண்ணு குடுப்பாங்க. ஸோ, அந்த சம்பளம் குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனியும் வந்து என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ பேர் எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாமே வந்து நம்ம இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ சேலரி குடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு. நமக்கு பைசா குடுக்கும்போதே என்ன பண்ணுவாங்க, டாக்ஸ் புடிச்சிட்டு தான் நமக்கு சம்பளமே போடுவாங்க. நம்ம வந்து அந்த கிடைச்ச சம்பளத்த என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு இதுக்கு செலவு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கார் வாங்குறோம், இல்ல ஒரு ஒரு வீடுக்கு வந்து நம்ம டவுன் பேமெண்ட் கட்டுறோம். இல்ல வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. எந்த இது எடுத்துக்கிட்டாலும் டாக்ஸ் இருக்கும். இப்ப நான் எங்க அம்மாக்கு அனுப்புறேன்னா, ஆல்ரெடி வந்து இந்த பைசா வந்து டாக்ஸ் புடிச்சுட்டாங்க. அத வந்து நம்ம ஃபேமிலிக்கு அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்னத்துக்கு செலவு பண்ணாலும் டாக்ஸ் வந்து அதுக்கும் வரும். ஸோ, இப்ப ஆல்ரெடி டாக்ஸ் பண்ணியிருக்கவங்க, திருப்பியும் வந்து நம்ம செலவு பண்றப்பவும் டாக்ஸ்ன்னு ஒண்ணு விஷயம் வருது. ஸோ, வந்து பேசிக்கா இது ஏன் வந்து இத்தன தடவ டாக்ஸ் பண்றாங்க? முதல்ல இந்த டாக்ஸஸ்னா என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். பேசிக்கா வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரன் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டாக்ஸ் கலெக்ட் பண்றதுலேருந்து ஒரு சில பாரோயிங்ஸ் வந்து வாங்கிட்டு, அத வச்சு தான் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே ஃபுல்லா வந்து ஃபங்ஷன் ஆயிட்டு இருக்கு. என்ன ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருந்தாலும் சரி, மக்களுக்கு தேவையான வந்து அவங்களுக்கு அடிப்படையான வசதிகள் செய்றதுக்கா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இந்த டாக்ஸ்ங்கிற ஒரு இத கலெக்ட் பண்ணி தான் ஃபுல்லா வந்து நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ பேசிக்கா இந்த டாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து டைரக்ட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 2வது வந்து இன்டைரக்ட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது டைரக்ட்டா வந்து இண்டிவிஜுவல் கிட்டேருந்து கலெக்ட் பண்றது. அது வந்து கம்பெனியா இருக்கலாம், இண்டிவிஜுவல் நம்மள மாரி என்ன மாரி வந்து ஒரு பெர்சனா இருக்கலாம். இப்படி யார் இருந்தாலும் இண்டிவிஜுவல்ட்டேருந்து கலெக்ட் பண்றது எல்லாமே வந்து டைரக்ட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைரக்ட் டாக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா, இன்கம் டாக்ஸ். எவ்வளோ இன்கம் வந்து அந்த இயர்லி ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதில டாக்ஸபிள் இன்கம்ங்கிறதுல ஸ்லாப்ஸ் வரும். பேஸ்ட் ஆன் ஸ்லாப் வந்து நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ற மாரி இருக்கும். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ். இப்ப நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லயோ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள 1 இயர்க்குள்ள நான் வந்து என்ன பண்ணிடுறேன், அத வந்து வித்ட்ரா பண்றேன்னா, ஷார்ட் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 20% டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டா வந்து போட்டுருவாங்க. அதுவே வந்து நான் 1 இயர் தாண்டி 3 இயர்ஸ்க்கு மேல வந்து நான் வச்சுக்கிறேன், ஹோல்ட் பண்ணிக்கிறேன்னு பார்த்தோம்னா, அப்போ வந்து அது லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 3 இயர்ஸ் தாண்டி வச்சுட்டீங்கன்னா, லாங் டெர்ம்ங்கிறப்போ 10% வரும். அப்படி இல்லன்னா, நீங்க என்ன டாக்ஸபிள் இன்கம் ஸ்லாப்ல வரீங்களோ, அது பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்ங்கிறது. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டீஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ். ஸோ செக்யூரிட்டீஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ்ங்கிறது நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்குறப்போ, அந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்காக வந்து அதுக்கு ஒரு ஃபீஸ் வாங்குறது தான் வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ். இதுவும் வந்து கவர்மெண்ட் கிட்ட நம்ம கிட்ட இருந்து டைரக்ட்டா போறது. 4வது கார்ப்பரேட் டாக்ஸ். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வச்சிருக்காங்க. அவங்க நடத்துறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாலும் டாக்ஸ் வந்து பிடிப்பாங்க. நீங்க ஒரு சில இது வரி சலுகை குடுப்பாங்க. இவ்வளோ பேர எம்ப்ளாய் பண்ணீங்கன்னா அந்த எஸ்இசின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு சொல்லிட்டு. அங்கெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்கன்னா, இனிஷியலா ஒரு 3 இயர்ஸ், 5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் குடுக்கும். அப்படி இல்லன்னா காம்பன்சேஷன் குடுப்பாங்க. இவ்வளோ வேலை வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளோ வந்து எலக்ட்ரிசிட்டில இவ்வளோ காம்பன்சேஷன் குடுக்குறோம். இல்ல இன்கம் டாக்ஸ்ல இவ்வளோ காம்பன்சேஷன் குடுக்குறோம். அந்த மாரி வந்து பண்ணுவாங்க. அது ஒரு சில இதுக்கு மேல வந்து ஃபுல்லா கார்ப்பரேட்டும் வந்து டாக்ஸ் கட்டுற மாரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் டாக்ஸ்ல பிடிக்கிறது. ஸோ அடுத்து இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்கு. ஸோ இன்டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது வேரியஸ் அவென்யூஸ் இருக்கு. அதில வந்து பிடிப்பாங்க. ஸோ அதில ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டாக்ஸ். சேல்ஸ் வந்து பண்றதுக்கு எல்லாத்துக்கும் சேல்ஸ் டாக்ஸ். செகண்ட் ஒன் வந்து சர்வீஸ் டாக்ஸ். இந்த சர்வீஸ் டாக்ஸ்ல தான் வந்து பார்த்தோம்னா, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஜிஎஸ்டிங்கிறது ரீசென்ட்டா கொண்டு வந்தாங்க. அந்த ஜிஎஸ்டி வந்து ஃபுல்லா வந்து ரிஃபார்ம்க்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஜிஎஸ்டிங்கிறது இந்த சர்வீஸ் டாக்ஸ்ல தான் வரும். தேர்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா, கஸ்டம் டியூட்டி. கஸ்டம் டியூட்டி, எக்ஸ்போர்ட்ஸ் டியூட்டி அதெல்லாம் வந்து உங்களுக்கு வரும். எக்சைஸ் டியூட்டின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா, இன்டைரக்ட் டாக்ஸ்ல வரும். இத தவிர்த்து வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து அதர் டாக்ஸஸ் வந்து டிஃபரெண்ட்டா வந்து வேற டாக்ஸஸ் இருக்கு. ஸோ இது வந்து ப்ரொஃபஷனல் டாக்ஸ். இப்ப நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்றீங்க, இன்ஜினியராவோ இல்ல ஒரு டாக்டராவோ ஒர்க் பண்றீங்கன்னா, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து வருஷத்துக்கு ப்ரொஃபஷனல் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. நான் ஐடில ஒர்க் பண்றவங்கலாம் வந்து வருஷத்துக்கு 2 தடவ வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. செகண்ட் வந்து அதர் டாக்ஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்னென்ன டாக்ஸ்லாம் வந்து நம்ம இந்தியால வந்து இருக்குன்னா, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். நம்ம வந்து சொத்து வரின்னு சொல்லிட்டு வந்து வருஷம் வருஷம் வந்து கட்டுற மாரி இருக்கும். தண்ணி வரி, சொத்து வரி இதெல்லாமே முனிசிபாலிட்டி நம்ம எங்க தங்கியிருக்கோமோ அந்த ஏரியா இருக்கிற லோக்கல் பாடிக்கு வந்து நம்ம கட்டுற மாரி இருக்கும். அதுக்கடுத்து என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ். ஏதாவது ஒரு மூவிக்கு போறீங்கன்னா, அதுக்கு வந்து என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். தமிழ்நாடுல வந்து தமிழ்நாடு லோக்கல் பாடி டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியா வந்து இருக்கிற ஜிஎஸ்டிக்கு மேல அடிஷனலா லோக்கல் பாடிக்கும் வந்து குடுக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அது மாரி ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். நமக்கு இது பொறுத்தவரைக்கும். இத தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லிட்டு இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ நான் போயிட்டு ஒரு லேண்ட் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ண போறேன்னு சொல்லிட்டோம்னா, அப்போ வந்து ஸ்டாம்ப் வந்து அ ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரார்ட்ட வந்து குடுப்போம். அவங்க வந்து பதிஞ்சு குடுப்பாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து நம்ம டாக்ஸ் கட்டுற மாரி இருக்கும்.
ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ உங்கள் பேரில் வேற ஒருத்தர் பேர்லேருந்து உங்கள் பேரில் வந்து அந்த பத்திரத்தை மாற்றினாங்கன்னா அதுக்கும் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து எஜுகேஷன் செஸ் அண்ட் சர்சார்ஜ்னு சொல்லிட்டு இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக பியாண்ட் தட் வந்து நம்ம வந்து எஜுகேஷன் அண்டு சர்சார்ஜ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்லாபுக்கு மேலே நம்ம ஏற ஏற இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். மற்றவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா கிஃப்ட் டேக்ஸ். இப்போ கிஃப்ட் டேக்ஸுங்கிறது நான் எங்கள் அப்பாக்கோ இல்லை எங்கள் அப்பா எனக்கோ இல்லை என் ஃபேமிலி சிப்ளிங்ஸ்க்கு இல்லை சித்தப்பா பெரியப்பா அவங்க மாதிரி அனுப்புகிறவங்களுக்கு நம்ம அதுக்கு வந்து கிஃப்ட் டேக்ஸுங்கிறது எதுவும் வராது. ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு லாட்ரி வின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த லாட்ரிலாம் ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க நமக்கு கொடுக்குறப்போ அந்த கிஃப்ட் டேக்ஸில் தான் வந்து வரும். அவங்க டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டு தான் நமக்கு இப்போ ஒரு 50 லட்சம் ஜெயிக்கிறாங்கன்னா 50 லட்சம் மொத்தமாக நமக்கு வந்துடாது. டேக்ஸை பிடிச்சி கவர்மெண்ட் கட்டிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற காசு தான் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதுதான் கிஃப்ட் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து வெல்த் டேக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. வெல்த் டேக்ஸ் வந்து பார்த்தோம்னா 1 crore per annum இண்டிவிஜுவல் வந்து வாங்குறாங்க, அதுக்கு மேலே சம்பளம் வாங்குறாங்கன்னா 12% வந்து வெல்த் டேக்ஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதுவே கம்பெனியாக இருந்ததுன்னா 10 crore மேலே வந்து அவங்க வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் வந்து அவங்க அதுலேருந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கும். அடுத்து டோல்ஸ் அண்டு ரோட் டேக்ஸ். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். வண்டி வாங்குறதப்போவும் சரி, அப்படி இல்லைன்னா வந்து நம்ம டோல் பிளாஸாலாம் நிறையா பார்த்துருப்போம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ள ஸ்டேட் ஹைவேக்கு தனியாக இருக்கும், சென்ட்ரல் ஹைவேக்கு தனியாக இருக்கும். சென்ட்ரல் ஹைவேக்கு தான் இவங்க இந்த டோல் பிளாஸா வச்சு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட வந்து பைசா வாங்குறாங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்வச் பாரத், அதுக்கப்புறம் கிருஷ் கல்யாண், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ்ன்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இது எல்லாமே அடிஷ்னலாக இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த இதுதான் டேக்ஸஸ் தான் இது எல்லாமே. அதுக்கடுத்து என்ட்ரி டேக்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ ஒரு சில ஸ்டேட்ஸுக்கெலாம் வந்து ப்ராடக்ட்ஸ் நம்ம அனுப்புகிறோன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து அடிஷ்னலாக அவங்க டேக்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. 10% 5% வந்து அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம காமர்ஸ் வழியாக விற்கணும்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு தனியாக லோக்கல் பாடி கவர்மெண்ட்டுக்கு வந்து அடிஷ்னலாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதான் என்ட்ரி டேக்ஸ்னு சொல்லிட்டு. இது மாதிரி தான் வந்து வேரியஸ் டேக்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் புதுசாக வந்து ஏதாவது இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது டாபிக் எடுத்து பேசணும்னு நீங்கள் நினச்சிங்க அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரணும்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.